பயிற்சி அளிப்பதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வழங்கப்பட வேண்டிய மதிப்பெண் தளர்வை தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் வழங்க மறுத்தது. உயர்நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை அரசின் கொள்கை என தவறான தகவலை தந்து இடஒதுக்கீட்டு பிரிவினரின் உரிமையை தமிழ்நாடு அரசு மறுத்து வந்தது. 2012ஆம் ஆண்டிலும் 2013ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து மதிப்பெண் தளர்வு மறுக்கப்பட்ட நிலையில் நமது உரிமையை மீட்டுத் தர தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே. சாமுவேல்ராஜ் அவர்கள் தலைமையேற்று தகுதி தேர்வுகள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம், தபால் அட்டை முறையீடு, கருத்தரங்கம் என பலகட்ட போராட்டங்களை நடத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போராட்டத்திற்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் துணைத் தலைவர் திரு ஜி. ஆனந்தன் பல்வேறு துறைகள் மனுக்கள் அளித்து பல கட்டத்தில் தீவிரமான நடத்தப்பட்ட போராட்டத்தில் இறுதியாக தமிழ்நாடு அரசுக்கு தேசிய ஆதிதிராவிடர் ஆணையத்தால் அனுப்பப்பட்ட கடிதத்தின் விளைவாக இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் 5% மதிப்பெண் தரவை அறிவிக்க தமிழ்நாடு அரசு நிர்பந்திக்கப்பட்டது. இது தேர்வர்களை இணைத்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்திய தொடர் போராட்டத்திற்கான வெற்றியாகும். மதிப்பெண் தளர்வின் விளைவாக 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் சுமார் 43,000 இடஒதுக்கீட்டு பிரிவினர் பயனடைந்துள்ளனர். மதிப்பெண் தளர்வோடு இல்லாமல் பணி நியமனத்தில் பள்ளி படிப்பில் பெற்ற மதிப்பெண்களுக்கு வழங்கப்படும் வெயிட்டேஜ் முறையை கைவிடுவதற்கான போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமூக நீதியை நிலைநாட்ட களம் கண்ட போராளிகளான திரு கே. சாமுவேல்ராஜ் மற்றும் திரு ஆனந்தன் முறையே விருதுநகர், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்களாக களமிறங்கி உள்ளனர். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மதிப்பெண் தளர்வில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு அடிப்படை காரணம் இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம், அதாவது NCTE, அது வழங்கிய தெளிவற்ற வழிகாட்டுதலாலும் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் கற்பதற்கு எவ்வாறெல்லாம் ஆசிரியர்கள் பணியேற்ற வேண்டும் என்பதற்கான பயிற்சியை ஆசிரியர்களுக்கு வழங்கிய ஆசிரியர்களின் பணித்திறமையை மேம்படுத்துவதற்கு பதிலாக கல்வி தகுதியும் கல்வியியல் தகுதியும் பெற்று தகுதிப்படுத்த ஆசிரியர்களுக்கு வெறும் நினைவாற்றலை சோதிக்கும் NCTE வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும் தகுதி தேர்வு தேவையா? ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தினாலும் பணி நியமனத்திற்கு அடிப்படையான தகுதியாக அது அமைவதானால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒவ்வொரு இடஒதுக்கீட்டு பிரிவதற்கான மதிப்பெண் தளர்வு தனித்தனியாக வழங்கப்பட வேண்டாமா? அதை நமது அரசு செய்ததா? சமூக நீதியின் அடிப்படையில் எழுதிய கேள்விகளுக்கான விடையை பெறவும் அதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசுவதற்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான உரிமைகள் பல்வேறு வகையில் மறுக்கப்படுவதை தடுத்து நிறுத்திடவும் இடதுசாரிகள் கட்சிகளை சார்ந்த நமது வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது அவசியமாகிறது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக விருதுநகரில் போட்டியிடும் திரு கே. சாமுவேல்ராஜ் மற்றும் விழுப்புரத்தில் போட்டியிடும் திரு ஜி. ஆனந்தன் ஆகியோர் செலுத்த வேண்டிய வேட்பாளர் வைப்பு தொகையை ஆசிரியர் தகுதி தேர்வர்கள் தங்களின் ஜனநாயக கடமையாக ஏற்று செலுத்த முன்வந்துள்ளனர். இருவருக்குமான வைப்பு தொகை ரூ. 12,000 டாக்டர் அம்பேத்கர் கல்வி மையம் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் தென் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு டி. கிருஷ்ணா அவர்களிடம் எங்கள் அனைத்து தேர்வர்கள் சார்பாக நாங்கள் வழங்கியுள்ளோம். மற்றும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு ஆனந்தன் மற்றும் சாமுவேல்ராஜ் அவர்கள் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. The health aspect of the demand. எல்லா கட்சிகளும் இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த டாக்டர் ஸ்ரீநாத் ரெட்டி அப்புறம் டாக்டர் பால் வினோத் போலீஸ் ஆஃபீஸர் தலைவருக்கு வந்து இன்னொரு கூட 2 நாள் அதிகம். ஆனா ஒரே வித்தியாசம் என்னன்னாக்கா நாங்க இப்போ எல்லாருமே கேட்கறாங்க இந்த கிராஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து
இப்போ ஒன்று இருக்கு அது 10 3 4 5 அதெல்லாம் எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா நாங்க என்ன வலியுறுத்தி சொல்றோம்னா இதை வந்து முழுக்க முழுக்க அரசு மருத்துவமனைகள் பொது நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் மூலமா தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்தியாவில் வந்து 80% வந்து உணவு பாவட்டில 20 ரூபாய் கிலோ பாவட்டி 20 ரூபாய்க்கு தான் இருக்காங்க. குஜராத்ல போனா ரூபா 11 அப்படிப்பட்ட ஒரு 1200 மில்லியன் பாப்புலேஷன் வாழ்ந்துகிற இந்தியாவில் குவாலிட்டி சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து அது ஒரு கவர்மெண்ட் சார்ஜஸ் இருக்குது கிடைக்கணும்னு அழுத்தி சொல்லலாம். அதுக்கு வந்து இப்போ பப்ளிக் பார்ட்னர்ஷிப் சொல்லி அதை கொடுத்தாங்க. உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து எல்லாமே கவர்மெண்ட்ல இது இருக்கணும் அப்படின்னு முக்கிய பங்கு வகிக்கணும். தனியார்லயே பங்கு இருக்கு. குறிப்பா அந்த வந்து ப்ராஃபிட் மோட்டிவேஷன் இல்லாம பணியாற்றவங்களுக்கு தனியார் நிறுவனம் மருத்துவமனைகளுக்கும் அதுக்கு பங்கு. இன்னொரு வந்து முக்கியமா தமிழ்நாடு மருத்துவ இயக்கம் வந்து இந்த வேக்சின்ஸுக்காக பெரிய 2008ல இது வந்து 3 வேக்சின் இந்தியாவில் இருக்கு. அது 2 தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்று வந்து பிசிஜி வேக்சின் லேபரேட்டரி கிண்டில இருக்கு. ஒன்று வந்து பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் அது வந்து கூனூர்ல இருக்கு. கசோரி ஹரியாத்ல சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 3 2008ல இப்போ அப்போது இருந்த அமைச்சர் சுகாதார அமைச்சர் அன்புமணி அவர்கள் வந்து நம்முடைய தனிப்பட்ட முயற்சியினால மூடுறாங்க. WHO என்ன சொன்னாங்கன்னாக்கா இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. ஆனா இதுல வந்து ஒரு நிறைய முன்னால போய் மூடிட்டாரு. அப்புறம் பெரிய பிரச்சனைகள் வந்து ஷார்டேஜ் எல்லாம் ஆச்சு. அப்ப என்னுடைய பல ஸ்டேஷன்ல போராட்டம் பத்திரிகையாளர்கள் பார்லிமெண்டரி கமிட்டி ஜனாதிபதி மாற்றங்கள் மகளிர் கொடுத்தாங்க. அப்புறம் ரிட்டையர் ஆன பியூரோக்ராட்ஸ் வந்து அதுக்கு பப்ளிக் நான் போட்டு பார்லிமெண்டரி கமிட்டி ஹெட் அமர்சிங்க கவர்மெண்ட் சொல்ல போறீங்க 2010ல இது வந்து தவறு திருப்பி வந்து ஆரம்பிக்கணும்னு போட்டாங்க. ஆனாலும் அன்னைக்கு ஒரு யூனிட் மூணு பிறகு அந்த சோபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால 2012 எல்லாத்தையும் கையாள கூட 40% கெப்பாசிட்டி தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு ரைட் சொல்ல முடியாது. அதாவது புதியவரத்தோட ஒரு நாட்கள் பாவூர் கேட்டு ஆட்சியர் யோசிச்சிருக்காங்க. நான் என்ன டிமாண்ட் பண்ணுறேன், இந்த 3 யூனிட்ஸ் மட்டும் இல்லை, ஏற்கனவே செங்கல்பட்டு வேக்சின் பார்ட்டி ஒன்று இருக்கு. அந்த பார்ட்டிலாம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். அமெரிக்கா அட்லாண்டால உங்களுக்கு சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு. அது வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ரிசர்ச் பண்ணி அப்ப அதை வந்து குறைக்கிறாங்க. அது மக்களுக்கு பயன்படும். ஏற்கனவே வந்து பிட்கால் அப்புறம் வந்து ஐடி கால் சொல்லி பப்ளிசிட்டி யூனிட்ஸ் ஆஃபிங் இன்ஸ்டிடியூட்லாம் மூடிருக்காங்க. டிஃபரெண்ட் இருக்கு. அது தவிர மருந்து தயாரிப்பு இருக்கு. ஹெச்எல் இந்துஸ்தான் ஆன்டிபயாட்டிக் ஐடிக்கு எல்லாம் மூடிருக்காங்க. அதாவது அதெல்லாம் பிரித்து இது பண்ணாங்க. நிதி கொடுத்து இந்த 5% எடுக்கும்போது அரசு மூலமாக வரும்போது நல்லா பண்ணி வலியுறுத்தி சொல்றோம். அதான் என்னுடைய முக்கியமான இது. We are basically placing straight demands to the political parties. The 86th amendment was brought by the NDA government headed by BJP in 2002. This amendment inserted Schedule A, which stated the right to free and compulsory education for children between the age 6 and 14 in the manner as the state may determine by law. This is the issue that we were raising right from 2002. If you say that in the manner as the state may determine, this kind of a statement is not found in any other article in the Constitution. The all the 390 articles, only in this article we find this particular phrase. Now in 2009, we found in what way the government wanted to give the right to education. It was through private-public partnership. The Act says there will be a school. The Act does not say that there will be a government school. The school it may be either a government school or a private school. Now, if we read the memorandum of the
PPP phase 2, it clearly states that existing schools can come under PPP models. When they say the existing schools may come under PPP model, we fear that the existing Kendra Vidyalayas and Navodaya Vidyalayas will also be sold out to the public. When we demand the GDP to increase, we also fear that the GDP what is being increased will be paid to the private people instead of strengthening the government school. Because the Act says that there will be 2 teachers for 60 students. 60 students means it is from class 1 to 5. And the Act says a classroom for 1 teacher. So for 60 students, 2 teachers, there will be 2 classrooms. That means first and second term may be in 1 classroom, third, fourth, fifth may be in another classroom. And the Act does not make provision for art teacher, music teacher, physical education teacher in the lower primary classes, 1 to 5. And these teachers come only as ad hoc teachers in class 6 to 8. It doesn't say that should be a permanent post. That is what Tamil Nadu government has also done. It has appointed persons with 5,000 rupees salary per month and ad hoc basis for classes 6 to 8. Yoga teacher, computer science teacher, physical education teacher, etc. So what we demand is that the 3 years of implementation of the RT Act 2009 clearly showed that it's a very weakest of weak act. And this act could not even force the private school to be transparent in that admission process. எப்ப application கொடுக்கறாங்க கூட யாருக்கும் தெரியாது. Nobody knows when the application is being given, how the application is processed. Granted that 25% come and granted that 75% come. There is no monitoring mechanism at all. And we like to draw the attention of the press to the judgments of the Supreme Court and High Court in this regard. The Supreme Court had stated this RT Act 2000 is not applicable to unaided minority schools. And Supreme Court further stated in the judgment that the absence of the word for, preposition for, it is absolved the government from providing education. The duty of the government. From now we cannot say only the government should provide. Instead of for was in Article 45. In 21A, there is no for. It is only TO2 to provide. So Supreme Court says that the word absent, for is absent. That means you can't say only the government should provide. So now what the Madras High Court in July 2nd, 2012 judgment has stated, if there are more than 1 school in the neighborhood of a child, to which school the child will has a right to seek admission is not clear in the Act and the rules. So there is no right of a child to seek admission in a particular school of its choice. Even if you say this Act is a child-centric Act, further the judgment observed that the right to education stands diluted. So after these observations, the political parties must become sensitive to the issue. They cannot still cheat the public by saying we are given right to education. உச்சநீதிமன்றம் ஃபாரின் வேர்ட் இல்லாததனால அரசு தான் கல்வி கொடுக்க வேண்டும் என்று கேட்க முடியாது என்று உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகு சிறுபான்மை சுயநிதி பள்ளிகள் இது சட்டத்துக்கு பொருந்தாதுன்னு சொன்ன பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளிகள் ஒரு பள்ளியில் ஒரு குழந்தையினுடைய சுற்றுச்சூழல் இருக்குமேயானால் எந்த பள்ளிக்கு அந்த குழந்தை உரிமை கேடும் என்ற உரிமைக்கு விளக்கப்படலன்னு சொன்ன பிறகு இதற்கு பிறகு கூட இதுதான் கல்வி உரிமை சொல்லி ஏமாத்துறாங்கன்னா இது வந்து ஒரு நியாயமற்ற கூட்டு. இது பிஜேபி ஏமாற்றியது. அந்த பிஜேபி ஏமாற்றியதை மன்மோகன் சிங் தொடர்ந்து செய்திருக்கிறார். எனவே இந்த ஏமாற்று வேலையில பிஜேபிக்கும் பங்கு இருக்கிறது, மன்மோகன் சிங்குக்கும் பங்கு இருக்கிறது. எனவே நாம என்ன கேட்கிறோம்னா 86th amendmentல இன்னொரு மோசமான விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா 51A ல கே சேர்த்தாங்க. Article 51A K was inserted. It stated that it shall be the duty of the parent to provide education for the children. And how can the parent who earns less than 28 rupees per day, that is what Dr. Mantek Singh Ahluwalia says, the majority of Indians earn. So what role will this man, already a
leader, right? He has to provide education for the child. This duty that has been given to the citizen is it's a shift from government's duty to the citizen's duty. So this is what we see as a negative implication of 86th Amendment. So we say to undo the negative implementation of the 86th Amendment, we want fresh amendment to the Constitution whereby all children, even we want the care to be taken for the women. When the கர்ப்பகாலத்துல கூட அந்த தாய்மார்கள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்கன்னா பிரெக்னன்சி பீரியட்ல கேர் கொடுத்தாதான் ஹெல்தி சைல்ட் newborn child கிடைக்கும். அப்ப அங்க இருந்து அந்த கேர் கொடுக்கணும். So at least what we demand is that from 0 to 18 early childhood care, pre-primary and formal school education from first standard to 12th standard completion of higher secondary course, the right should be to neighborhood school basis common school system based on neighborhood school fully state funded with mother tongue as a medium of education with the facilities to learn multi languages, that is the languages of the neighborhood. The child wants to learn more than one language, there should be facility for the child to learn more than one language. So இந்த component இருக்கக்கூடிய ஒரு right தான் it to be a really a fundamental right. We want such a right from the government. So in the coming parliament, the candidates should say that when we are elected, the 16th Lok Sabha, we will pass such a kind of amendment. The people, the citizen of India, should demand from the candidate. That's one major demand that we are doing. The second demand is that there are half a dozen higher education bills pending in the parliament, which has not come for public debate at all. It has come in one or two newspapers, it has come in one or two seminars, but in the larger public, it has not come into a debate. So we are demanding that the higher education bills which are pending in the parliament are anti-people. It is against the democratic structure of the Indian education system. So we want all the higher education bills to be withdrawn. These higher education bills allow the foreign universities. These higher education schools are aimed at doing away with University Grants Commission, AICTE, and all the higher education bodies. In that, they are going to create in that place. They are going to create a new higher education authority, a regulatory authority. And this regulatory authority, according to the bill, the Prime Minister and the opposition leader, along with the Speaker of the Lok Sabha, will appoint a seven education for that authority. That means if we are pure government will go, in that case supervision will be outsourced. It will be private people who will be inspecting the colleges. So it's a very dangerous one. And another bill is a tribunal bill, which is criminalizing the entire judiciary. That means if a student is affected, he cannot go to the court of law. He cannot talk about Article 14. Instead, he has to go to the educational tribunal. So educational tribunal, for going to educational tribunal, the student has to seek the permission of the university or college in which he or she is studying. So these are all very absurd, and so we want all the higher education bill, which is meant to commercialize the entire education system, to be withdrawn. And health has been declared as a fundamental right by the Supreme Court. Even after the Supreme Court saying Article 21 freedom to life means it also includes health, the government has not brought in any amendment to make health a fundamental right. So we demand that in the 16th Parliament, 16th Lok Sabha, the party whichever comes to power and under all the parliamentarians must bring in amendment to make health an implementable fundamental right. அமலாக்கப்படக்கூடிய அடிப்படை உரிமையாக சுகாதாரம் ஆக்கப்படணும். காரணம் என்னன்னா, இந்த 12th 5-year plan approach paper, the approach paper says water is a commodity. Water is a commodity. So once you declare water is a commodity, then only the people who have money can buy water. And Tamil Nadu is the first state to implement that also. Tamil Nadu, instead of controlling the private water sellers, they are selling for 20 rupees a liter. The government should have said that you should not sell for 20 rupees. But instead, the government has come forward to sell at 10 rupees a liter. Instead of giving free drinking water at the bus stops, bus stands or railway stations, wherever the public needs, the government must supply free drinking water. That is a fundamental right. Now, a quality drinking water, a good drinking water, I will get only if I have 10 rupees at least. If I do not have 10 rupees,
is I will not get a good quality water. That means water is being commoditized. So we say this is a very wrong attitude, and a welfare government cannot do this. So we want the word water as a commodity to be removed, to be withdrawn, and water should remain as a free good, accessible to all citizens of India. That is another major thing we are discussing. The third one is that the government is trying to privatize, outsourcing, or different things. They want to do away with the public health system in India. They want to introduce insurance. நான் இன்சூரன்ஸ் கொடுத்துறேன், எந்த ஹாஸ்பிடல்ல வேணாலும் போயிட்டு மருத்துவம் பார்ப்போம் என்ற அந்த கோட்பாடை மத்திய அரசாங்கம் கொண்டு வர பார்க்கும். இந்த இன்சூரன்ஸ் கொடுத்துறேன், எந்த ஹாஸ்பிடல்ல வேணாலும் போய் பார்த்துக்கோன்ற அந்த விஷயத்தை நாம ஏற்றுக்கொள்ளல. அது தனியார இன்னும் மருத்துவ சேவையில வணிகமாக்குவதற்கு தான் commercialize the entire health sector. We demand that the government must provide, must strengthen the government hospitals, and it should open 24 hours functioning primary health centers in every dwelling unit. அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, மக்கள் வாழ்விடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் 24 இயங்கக்கூடிய எல்லா வகையான வசதி இருந்து பார்மசி வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும். இதெல்லாம் பார்லிமெண்டரி எலெக்ஷன் டிஸ்கஷன் வராம, இந்த தேர்தலை பத்தி பேசாம எப்ப நாம பேச முடியும் என்கிற கேள்வி நம்ம மத்தியில எழுகிறது. எனவே பிபிபி மாடல் ஸ்கீமை கைவிடணும். ஹெல்த்தா இருந்தாலும் சரி, அது எஜுகேஷனா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷன்ல ஹெல்த்தையும் எஜுகேஷனையும் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றதுதான் எங்களுடைய மேஜர் டிமாண்ட். தான் இந்த சிட்டிசன்ஸ் மேனிஃபெஸ்டோல நாங்க பேசியிருக்கோம். ஹையர் எஜுகேஷன் பில்ஸை வித்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் the next very important issue is that the CTET, Central Teacher Eligibility Test. The National Council for Teacher Education, which has been appointed as an academic authority, it can decide who is a teacher, what is the qualification for a teacher. The Act has not stated anything, but many forums are misled by saying Act wanted TET to be conducted. No Act said that TET to be conducted. Act said the academic authority will decide the qualification. Now the academic authority NCT. The NCT must have stated all the para teachers or the unqualified teachers, they should become qualified. And for becoming qualified, there will be criteria for the TET. Instead of that, the NCT stated all those who have passed B.Ed and B.Ed, they are eligible to appear for TET. That means the professionals who are teacher professionals, they have to write a test. And they say this is a national benchmark, national standard. When they have stated national standard, national benchmark, that means it will be uniform. Then how can you say in 9A that school managements can give relaxation according to the educational, according to the reservation policy? Then how will you have a national benchmark? UGC is conducting it. It is allowing states to conduct it, but UGC has given the scheme how the relaxation should be done. It has stated what is the percentage for SC/ST and DAP, what is the percentage for OBC, and what is the percentage for other communities. But in the NCT has not stated. Now the Kendriya Vidyalayas and Delhi government have given 5% relaxation, but Navodaya Vidyalayas do not give. The Indo-Tibetan schools do not give. Then how will you have in the CTET itself a national standard? How will you have a benchmark? When one school is giving relaxation, other school is not giving relaxation, and many states have not given relaxation. Then when you give relaxation, SC/ST, DAP, that should be a separate relaxation, and OBC, it should be a separate relaxation. But both the Kendriya Vidyalaya and the Delhi government and the Tamil Nadu government has uniformly given 5% relaxation for all reserved categories. This is also against the principle of reservation enshrined in the Constitution of India, the right that has been given to the reserved category students. So, in this situation, when more than 98% of the candidates failed, the central government did not feel ashamed. The central government, MHRD, did not come forward to assess the teacher education institution qualities. What has gone wrong with the teacher education institutions? The central government has not come forward to do any kind of research. There is NUPA, there are various organizations to do that. They have not done. The state government has got SCRT.
the state government has not come forward to do any research. And there are several welfare departments, social welfare department, social justice department. They have to conduct coaching classes for the reserved categories, but they have not come forward to conduct the coaching classes. In this situation, Tamil Nadu Untouchability Eradication Front, through its Dr. Ambedkar Education Employment Training Center, is the only one organization, the entire India, to have conducted 5 months cost-free coaching for all communities, SC, ST, MBC, DAP, BC, BC Muslim, etc. So for all these people, and where the OC people, other community people who came and told that we are also poor, they were also allowed to get training. In this training classes, which was conducted in more than 20 centers in India, in Tamil Nadu, several thousand candidates benefited. Several hundred candidates passed the TET exam that was conducted in 2013. Apart from this, the only state to have carried forward the agitation, the struggle for implementation of mark relaxation is Tamil Nadu, and the only organization is Tamil Nadu Untouchability Eradication Front. And it was spearheaded by K. Samuel Raj, who was the General Secretary, who is very famous for Uttapuram and other atrocities struggles. And he led the struggle, and along with him it was G. Anandan, the Vice President, who led the struggle. And these two persons who led the struggle for the TET are the candidates of the Communist Party of India, Marxists, in Virudhunagar and Viluppuram. So the candidates who got trained in the Dr. Ambedkar Center have come forward today, and it was represented by one Mr. Karthik and others, and they have donated 12,500 rupees as deposit amount to Mr. K. Samuel Raj, the Virudhunagar constituency CPM candidate, and 12,500 rupees to G. Anandan, the Viluppuram candidate of Communist Party of India, Marxist. What we believe is that when the left wins this election, the left will raise their voice in the parliament to see that NCT guidelines are corrected and the guidelines becomes unambiguous. It should be very clear. Clear guidelines should be given. And for implementation of reservation in all areas, the left has to win in large numbers. And for this, the TET candidates, in their experience, they have come forward to contribute that money, and they have handed over that money to the district coordinator, South Chennai district coordinator, Mr. B. Krishna, and that amount will be handed over to the respective candidates. These are the issues, and I request Mr. Xavier to add few words. If there are any questions, we will take. நாம் எதற்காக இங்கே கூடியிருக்கிறோம், அதனுடைய அழுத்தம் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே இங்கே மிகவும் விளக்கமாக சொல்லியாகிவிட்டது. அதை பற்றி நான் எதுவும் பேசுவதற்கு. ஆனால் இந்த அறிமுக உரையில் நண்பர் கஜேந்திர பாபு அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை குளறுபடிகள் நடந்திருக்கிறது, அதிலே மருத்துவம், சுகாதாரம், கல்வி இந்த இரு நிலைகளிலே எப்படியெல்லாம் குளறுபடி நடந்து செய்யப்பட வேண்டிய வேலைகள் செய்யப்படாமல் போவதற்கான வேலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் கூறியது அத்தனையும் முழுமையாக கேட்டவர்களுக்கு நிச்சயமாக தலை சுற்றிக் கொண்டே இருக்கும். அத்தனை விளக்கமாக இருக்கிறது. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அரசியல்வாதி யாருக்கும் இதை பற்றி தலை சுற்றுவதே கிடையாது. அயலில் அவர்கள் இதை பற்றி கவலைப்படுவது. ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, உறைவு இந்த மூன்றையும் தாண்டி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு வேண்டியது இரண்டு தான். ஒரு கல்வி, அடுத்தது மருத்துவம். இந்த இரண்டிலும் இந்த நாட்டிலே உள்ள அரசியல் கட்சிகள் கடந்த 60 ஆண்டுகளாக எதையுமே செய்யவில்லை. சத்தியமான உண்மை. ஆகவே இனிமேலாவது இது திருத்தப்பட வேண்டும்.
வர இருக்கின்ற புதிய நாடாளுமன்றத்திலாவது தகுதியான வேட்பாளர்கள் வந்து அதன் மூலம் இந்த நாட்டிற்கு விடிவு வர வேண்டும் என்பதற்காக நல்ல வேட்பாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முற்பட்டிருக்கிறது. இதிலே கல்வி சம்பந்தமான விஷயத்திலே அந்த கல்வியில் ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வைப்பது என்பதே ஒரு தவறான எண்ணம். ஏனெனில் அவர்கள் தங்களது அடிப்படை கல்வி அல்லது உயர்நிலை கல்வியை முடித்த பின்பு ஆசிரியர்களுக்கான அத்தனை பட்டப்படிப்பை முடித்துட்டு தான் ஆசிரியர்களாக வருகிறார்கள். அதற்கு பிறகு நீங்கள் கல்வி தேர்வு வைக்கிறது என்றால் என்ன கல்வி முறையை இந்த நாட்டில் வைத்திருக்கிறீர்கள், அல்லது ஆசிரியர்கள் பயிற்சி பொழியில் என்ன நடக்கிறது, அதை யார் செய்கிறார்கள் என்பதெல்லாம் ஒன்றுமே புரியாத ஒரு நிலை. ஆனாலும் கூட சட்டம் வந்து கல்வி தேர்வு வைக்க வேண்டும் என்று வந்த பின்பு அந்த கல்வி தேர்விலே புதிய மதிப்பெண் கட்டாப்பார் எல்லாரும் எழுத முடியாது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து எழுதிய தேர்விலேயே 3% கீழே தான் தேர்விலே தேடி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட இந்த தேர்விலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேண்டிய 5% ஒதுக்கீட்டை பெற்று தந்த இந்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு சங்கத்தின் மூலமாக டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மூலமாக பயிற்சி பெற்று அதிலே தேர்வு பெற்று வெளியே வந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர் மாணவர்கள் தங்களது நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் இந்த 2 விருதுநகர் விழுப்புரம் அந்த 2 நாடாளுமன்ற தொகுதியில் தேர்வில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர்களை செலுத்த முன்வந்திருக்கிறார்கள். சொன்னார் 12,500 ரூபாய் கடைப்படி கொடுக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதிக்கு 12,500 என்பது புரிகிறார்கள். ஆனால் இங்கே 2 விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வேட்பாளர் இருக்கிறாரே அவருக்கு 12,500 என்றால் 12,500 கோடி. ஏனெனில் அவரும் வறுமையிலே இருக்கிறார். அவர்களுக்கு இந்த 12,500 வைப்பு தொகையை வசூல் பண்ணி கொடுக்கிறார்களே, இவர்களுக்கு இது 12,500 அல்ல, இவர்களுக்கு 12,500 கோடி தான். அத்தனை காணிலே கீழே உள்ளவர்கள் தங்களது ரத்தத்தை பணமாக மாற்றி கொடுக்கிறார்கள் என்றால் இதுதான் ஒரு நன்றியின் வெளிப்பாடு. என் நன்றி கொண்டாடுவோம் என்று வள்ளுவர் கூறியதை தங்கள் உள்ளத்தில் இருத்தி தாங்கள் இந்த தகுதி தேர்தலை வெற்றி பெறுவதற்கு வேண்டிய உறுதுணையாக இருந்து உழைத்த அந்த நல்ல மனிதர்களுக்கு வேண்டிய வைப்பு தொகையை இவர்கள் பெற்று இவர்களுக்குள்ளே வசூலித்து கொடுப்பது ஒரு நல்ல பண்பின் அடையாளம். இத்தனை பண்புகள் நிறைந்த மக்களால் உயர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல வேட்பாளர் நமது நாடாளுமன்றத்தில் வருவார் என்றால் இந்த நாடும் பண்புள்ளதாக நிறையும். அப்படி நிறைய வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டுகிறோம். ஒரு விஷயம் the interview is continuing here outside. So please stay back and listen.